ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி 1. நம்ம வீட்டில் கலர் கோலம் போட்டாச்சு, தீபம் ஏற்றியாச்சு. நீங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலே பார்த்தோம் அப்படின்னா அடுப்பெல்லாம் கழுவி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சமையல் கட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம் ஒர்க்கை. அப்படியே பார்த்திங்கன்னா தொடர்ந்து சாமி ரூம் போயாச்சு. சாமிக்கெலாம் பூ வச்சிட்ருக்கோம். எல்லா சாமிக்கும் காலையில் ஃபஸ்ட்டு அந்த காஞ்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு பூ வச்சுருங்க. பூ வச்சு தான் அதுக்கப்புறம் தான் விளக்கு ஏற்றணும். அது மறக்காமல் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். பூவே வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் காஞ்ச பூ மட்டும் எப்போதும் ஃபோட்டோவில் இருக்கக்கூடாது. சாமி ஃபோட்டோவில் கொஞ்சம் லைட்டாக டிம்மாக தான் தெரியும். ஒரு லைட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பிளாக்காக தெரியுது. நம்ம ஷேடோ அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் லைட்டாக அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பூ எல்லாத்துக்கும் வச்சிடலாம். எல்லா சாமிக்குமே வச்சுட்டு அப்படியே தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிருவோம். அப்படியே பாருங்கள், நம்ம எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் பூ வச்சதையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அப்படியே பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதிலேருந்து வேறு எதுவும் ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுவோம். நீங்களாம் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அழகான கோமாதா கன்றுக்குட்டியோடு இருக்குது. இது தீபத்துக்காக வச்சாச்சு பூவு. கீழே பார்த்தீங்கன்னா அம்மன், சிவன் எல்லாருமே இருப்பாங்க. நம்ம வீட்டில் இல்லாத சாமி இல்லை, அனைத்து சாமியும் வச்சுருக்கோம். ஓகே, நீங்கள் நிறைய சாமி வச்சுருக்கீங்களா எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே பார்த்துட்டே வாங்க. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம தீபம் ஏற்றணும். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வெளியில் ஏற்றணும். வீட்டுக்கு வெளியிலேருந்து தான் நம்ம உள்ளே அழைச்சிட்டு வரணும். உள்ளே ஏற்றிட்டு போய் வெளியில் ஏற்றக்கூடாது. அதனால் எப்போதுமே தீபம் ஏற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வெளியில் ஏற்றுங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஏற்றுங்க. அதே மாதிரி விளக்க கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் கீழே வச்சு விளக்கு ஏற்ற வேண்டாம். அதனால் ஏதோ ஒன்று, ஒரு மனை வச்சு ஏற்றலாம், இல்லையா ஒரு பிளேட் வச்சு ஏற்றலாம். இல்லை அப்படின்னா இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதாவது செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, அதை பறித்து நம்ம வீட்டில் இருக்குது, அதை பறித்து அப்படியே வச்சுட்டு அது மேலே தீபத்தை வச்சு ஏற்றியாச்சு. இது அந்த இது மாதிரியும் இருக்கும். இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா, எண்ணெய் லீக் ஆகி வெளியில் வராது, அந்த இலையிலேயே இருக்கும். பாருங்கள், நான் வைக்கேன்னு பாருங்கள். நிலவாசலுக்கு 2 வச்சுட்டு நம்ம துளசி செடி இருக்குது இல்லையா, அவங்க துளசி மாதாவுக்கு வச்சாச்சு. துளசி அம்மாவுக்கும் தீபம் ஏற்றிடணும் இன்றைக்கி, அதனால் அவங்களையுமே வச்சாச்சு. அடுத்தது தீபத்தை ஏற்றிடுவோம். கோலத்துக்கிட்ட ஒன்று தீபத்தை ஏற்றி வச்சுருவோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு இதாக தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் தீபம் ஏற்றுவோம். அப்படியே பார்த்துட்டே இருங்க. கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் சின்ன கோலம் போட்டிங்களா, பெரிய கோலம் போட்டிங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் வாசல் ஆல்ரெடி ரொம்ப குட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்புறம் பாருங்கள், நம்ம எப்போதும் பார்க்கக்கூடிய பெருமாள் கோவில் அதிகாலையில் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். காலையில் நல்ல ஒரு பனி, நல்ல ஒரு குளிர். இந்த மாதிரி பனியில் தான் காலையில் எந்திரிக்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்துட்ருக்கிறது துளசி செடிக்கு தீபம் ஏற்றியாச்சு. நிலை வாசலில் ஏற்றிட்டோம். அப்படியே பார்த்துட்டே இருங்க. எல்லா சைடுமே தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போய் தீபம் ஏற்றணும். அப்படியே உள்ளே தீபம்லாம் ஏற்றியாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே தசாங்கம் ரொம்ப இப்படி கோவில் போனால் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அந்த டிவைன் வீட்டில் இருக்கும். தசாங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை ஃபஸ்ட்டு தசாங்கத்தை தான் நான் ஏற்றுவேன். ஸோ தசாங்கத்தை ஏற்றி அதை அப்படியே சாமிக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்மளோட பத்தி காட்டுறது, சாம்பிராணி போடுறது, சூடம் காட்டுறது எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி என்ன பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள்லாம் என்ன பிரசாதம் பண்ணீங்க, இல்லை ஈவினிங் தான் சாமி கும்பிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அதை அப்படியே காமிப்போம். தசாங்கம் ஸ்மெல் நல்லா வரும். அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் இன்னும் நல்லாவே அந்த புகை வரும், நிறையவே ஸ்ப்ரெட் ஆகும். நல்ல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மார்னிங். அப்படியே பார்த்துட்டே இருங்க.
அடுத்தது வந்து பத்தி பொருத்திக்கலாம். பத்தி பொருத்திட்டு எல்லா சாமிக்கும் காட்டிடுவோம். காலையில் இந்த வேலையெல்லாம் செய்கிறது நல்ல ஒரு மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். கோமாதாவுக்கும் காட்டியாச்சு. தீபத்துக்கும் எப்போதுமே காட்டணும். மீதி எல்லா சாமிக்கும் காட்டிட்டு நம்ம எப்போதும் போல் சாமி கும்பிட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டே இருக்கப்பயே வெளியில் வந்து நம்ம பெருமாள் கோயிலுக்கு பஜனை பாடிட்டு வந்துட்டாங்க. எப்போதுமே இந்த மார்கழி மாதம் பஜனை பாடுவாங்க. பஜனை பாடிட்டு நம்ம பெருமாள் கோவிலுக்கு வந்துட்டு இங்கே சாமியை சேவிச்சுட்டு இங்கேருந்து சிவன் கோயில் போவாங்க. அடுத்து சிவன் கோயிலில் போயிட்டு சேவிச்சுட்டு திரும்ப இங்கே வருவாங்க. எப்போதுமே இந்த பஜனை பாடுறதுங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். பஜனை பாடிட்டு பக்கத்தில் அந்த பின்னாடி பக்கம் வந்து ஒரு சாமி வச்சுருக்காங்க. அங்கே வரைக்கும் பாட்டு பாடிட்டு போயிட்டு திரும்ப அங்கேருந்து ரிட்டன் வந்து உள்ளே போய் தீபாராதனை ஆகும். தீபாராதனை ஆகிட்டு தீர்த்தம் தருவாங்க. எல்லாமே சாமியை சேவிச்சுட்டு நல்லாயிருக்கும். எப்போதுமே அது ஒரு நல்ல ஒரு டிவைன் இருக்கும். நீங்கள்லாம் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? போனீங்களா? எப்படி இருந்துச்சு? கோயிலில் எப்படி இன்றைக்கி உங்களுக்கு தரிசனம் கிடச்சிது அப்படின்னு சொல்லுங்கள். எப்போதுமே இவ்வளோ சீக்கிரம் எந்த கோயிலும் திறக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதம் வந்து எல்லா கோவிலுமே ஒரு குறிப்பிட்ட கோவில் காலையில் திறந்துருப்பாங்க. பட் எல்லா கோவிலும் அதிகாலை திறக்கக்கூடியது அப்படின்னா இந்த ஒரு மார்கழி மாதம் மட்டும்தான். ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் கோயிலுக்கு போய் சாமியை சேவிச்சிட்டு வாங்க. இது கொஞ்சம் விடிஞ்சிடுச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஒரு வியூ காட்டியிருக்கேன் பாருங்கள். நம்ம தான் கோலம் போட்டோன்னா நம்ம குட்டீஸ்லாம் எழுந்திரிச்சு நாங்கள் கோலம் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களை எழுப்பலன்னு சொல்லி அழுதனால அவங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டு கலர் அடிக்க வச்சாச்சு. நீங்கள் மட்டும் வீடியோ எடுத்தீங்க, நாங்கள் கோலம் போடுற மாதிரி எடுக்கலன்னு ஒரு அழுகை. சரி வாங்க போட்ட கோலத்திலே உட்காந்து ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளிப்பிங். நம்ம குட்டீஸில் எப்படி கலர் அடிக்கிறாங்க எப்படிங்கிறத இன்னொரு நாள் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். குட்டீஸோட கோலம் நல்லா இருக்கா? உங்கள் வீட்டு குட்டீஸ் இப்படி தான் அழுவாங்களான்னு சொல்லுங்கள். இல்லை உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் கோலம் போடுவாங்களா எப்படிங்கிறத சொல்லுங்கள். இது நல்லாவே விடிஞ்சிச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.